தீமையானாலும் நன்மையை மாறும் நம் பாரில் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் பாரில் வாய்ப்பதற்கென்று வாய்ப்பதற்கென்று நமக்கு வேற ஒரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தின் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவன் நாமத்தின் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தியம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தியம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? அவன் நாமமே இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் 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 இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். எல்லாரும் சொல்லுவோமா? இந்த வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுகிறார். வானம் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நெருக்கம் நீங்குவதாக, நெருக்கம் நீங்குவதாக, நெருக்கம் நீங்குவதாக. உங்கள் வீட்டை கர்த்தர் இஸ்ரவேலின் வீடா வைப்பாராக. பெத்தேல் என்று எழுதுவாராக, பெத்லகேம் என்று எழுதுவாராக, யூதா என்று எழுதுவாராக, ரெகபோத் என்று எழுதுவாராக. சொல்ல மாட்டீங்களா? எருசலேம் என்று எழுதுவாராக. உன் வீட்டில் அந்த அபிஷேகத்தை வைப்பாராக, அதற்குண்டான மகிமை வைப்பாராக. துஷ்டன் உன் வீட்டுக்குள் அணுகாதபடி காப்பாராக. உன் வீட்டுக்குள் ஒரு மகிமை இருப்பதாக, பாட்டு சத்தம், ஜெப சத்தம் கேட்பதாக, ஜெப தூபம் ஏறெடுக்கப்படுவதாக, உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நெருக்கம் நீங்கட்டும். நல்லா சொல்லுங்க. இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை மாற்றி போடுவாராக. நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்தில் நடத்துவாராக. நெருக்கம் மாறுவதாக. பாயிண்ட் நம்பர் 3, நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியினால் சாகத்தக்கதாய் தன் ஆத்துமா வெசனப்பட்டு. சிம்சோன். சிம்சோன் என்றால் சூரியனை போல. எல்லாம் சொல்லுங்க. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் நீதிமானுடைய முகம் நடுப்பகல் வரைக்கும் சூரிய வெளிச்சம் போல் பிரகாசிக்கும். ஒரு வசனம் இருக்குல்ல, நான் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகளை போலவும் பசும்போன் அதனுடைய இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களா இருந்தாலும். நல்லா இருக்குல்ல வேர்டு? எல்லா சகோதரிமார்களும் சொல்லுங்கள், நான் அடுப்பின் அடியிலே. ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்களா? எங்க அம்மா டீச்சர், எங்க அப்பா டீச்சர். எங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? டெரரா இருக்கும். எங்க வீட்டில் மொத்தம் 5 பெரம்புகள் உண்டு. ஒரு பெரம்பு கிச்சன்ல இருக்குமா, ஒரு பெரம்பு ஹாலில் இருக்குமா, ஒரு பெரம்பு பெட்ரூம்ல இருக்குமா? இருக்கீங்களா இல்லைங்களா? ஒரு பெரம்பு நாய் பக்கத்தில் இருக்கும். இருக்கீங்களா? அந்த நாய்க்கு அதே பெரம்பு தான். எங்க அப்பா சொல்லுவார், இந்த நாய்க்கு இந்த பெரம்பு தான் அப்படின்னுவாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது அப்பா டீச்சர், அம்மா டீச்சர், 2 பேரும் டீச்சர்ஸ்க்கு பிறந்தவன் தான் நானு. அப்படியே இருந்து இப்படி இருந்திருக்கேன்னா யோசிச்சு பாருங்களேன். எங்க அண்ணன் யாராவது தெருவில் வந்து அந்த வீட்டில் எத்தனை பிள்ளைன்னு கேட்டால் ஒரு பிள்ளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று தான் வெளியே தெரியும், இன்னொன்று வெளியே தெரியாது. சில வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கும். ஒன்று அமைதியாக இருக்கும், ஒன்று அருந்தவாளாக இருக்கும். இருக்கீங்களா? ஆனால் அமைதியாக இருக்கணும்னா நல்லவன் நினைப்பீங்க. ஐயோ, அருந்தவாள் தாங்க நல்லவன்.
இருக்கீங்களா இல்லைங்களாங்க? துருன்னு இருக்கான் பாருங்க, நம்பலாம். அமைதியா இருக்கிறவனு சரி போகட்டும். ஆனா எங்க அண்ணன் இப்ப இல்லை, பாவம், எங்க அண்ணன் இறந்துட்டாரு. எனக்கு இருக்கிறது ஒரு அண்ணன் தான், அவரும் இல்லை. நான் ரொம்ப கைப்பிடிச்சு அழுத ஒரு காரியம் அது, போகட்டும். அதனால அண்ணன் தம்பிட்டெல்லாம் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் அண்ணனை கொடுத்தீர் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏன் அக்காவை கொடுத்தீர்? கொடுத்துட்டார், அவ்வளவுதான். கொடுத்தாச்சுல்ல, வாங்கிக்க வேண்டிதான். என்ன பிரச்சனை வரும்? சொத்து சண்டை வரும், பண சண்டை வரும். இருக்கிறனால தானே சண்டை, இல்லைன்னா சண்டை இல்லைல்ல. அதுன்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறனால தானே சொத்து சண்டை வருது. சொத்தே இல்லைன்னா சமாதானமா இருக்கும்ல. இருக்கிற சொத்தை ஆண்டு, அவர் வேர்ல்டு மேப்புக்கு ஓனர், ஆண்டவர் வேர்ல்டு மேப் ஓனர். ஆனா அந்த வேர்ல்டு மேப்ல உங்க ப்ராப்பர்ட்டி எங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா அதுக்கு போய் சண்டை போட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்க, அதான் காமெடியா இருக்கு. இருக்கீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. 2 சகோதரர்கள் உண்டு. அவர்களுடைய லேண்டு அப்பா ஷேர் பண்ணார். அப்போ தம்பிக்கு அண்ணனுக்கு ஷேர் பண்ணார். அண்ணனுக்கு கடும் கோபம். தம்பிக்கு மட்டும் நல்ல செழிப்பானதை கொடுத்து விட்டீர்கள், எனக்கு ஒரு வறட்சியான இடத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று வாக்குவாதம். உடனே அப்பா தம்பிக்கிட்ட வந்து, இந்த மாதிரி அண்ணன் கேட்குறான்டா, என்னடா செய்யனாரு. தம்பி சொன்னார், வேணா எந்த கொடுத்துருங்கப்பா, நீங்க என்ன செய்யறீங்களா செய்யுங்கப்பான்ட்டு அப்பா தன் இளைய மகனுக்கு கொடுத்ததை இளைய மகன் அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு. அப்பா என்ன பண்ணார்? இளைய மகனுக்குள்ளதை மறுபடியும் மூத்த மகனுக்கு கொடுத்து, மூத்த மகனுக்குள்ளதை இளைய மகனுக்கு கொடுத்தார். வருடங்கள் உருண்டது. சில இளைய மகன் தன்னுடைய வறண்டு போன நிலம்தான், அது ஒரு பாறைகளை ஒட்டிய நிலமா இருந்தது. ஆகையினால அந்த நிலத்துல ஒன்றும் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதனால அதை வித்துடலாம் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கொஞ்சம் சாயில் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன் அப்படின்னு வயசான ஒரு தாத்தா சொன்னார். வயதானவர் டீ கடையில் இருக்கிற சொன்னார், ஒரு லேண்ட்ல ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து பாரு, மண்ணை பரிசோதித்து பாருனார். மண்ணை பரிசோதித்தா உள்ள பெரிய ஆசீர்வாதம், கனிமம் கிடந்தது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ வறண்டது பச்சையா மாறுகிறது, பச்சையானது. ஆகையினால சண்டை போடாம ஸ்தோத்திரம் போட்டு இதா கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. அப்படிதான் அக்சால் சொன்னால், அப்பா நீர் எனக்கு வனாந்தரத்தை கொடுத்தீர், இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். நீர் வனாந்தரத்தை கொடுக்கும் போது சந்தோஷமா ரிசீவ் பண்ண, ஏன்பா எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தீர் என்று நான் கேட்கவில்லை. நீர் வறண்ட நிலத்தை கொடுத்தீர் அப்பா, தேங்க்ஸ் டாடி, வறண்ட நிலத்தை கொடுத்தீர். இப்பொழுது நான் கேட்கிறேன், எனக்கு செழிப்பானதை தரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பா வறண்ட நிலத்தை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் போட்டு சைலண்டா இருங்க. பின்னால அந்த அப்பா ஒரு செழிப்பானதை உங்களுக்கு அவர் எழுதி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட சில சகோதரிமார்கள் இந்த வசனத்தை கிச்சன்ல ஒட்டி வைத்திருப்பார்கள், சமையல் அறையில. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் 2-3 நிறைய வீடுகள்ல. ஏன்னு கேட்டா, அந்த வசனத்தை பார்த்து படித்து என்னை தேத்தி கொள்கிறேன், சாகர வரைக்கும் அடுப்பங்கரை தானே. அதற்கு இது அர்த்தம் அல்ல. இருக்கீங்களா இல்லையா தெரியல. புறா அடுப்புக்கு அடியில சாம்பல்ல போய் உட்காருமாம். அடுப்புக்கு அடியில் என்ன இருக்கும்? சாம்பல். சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு செட்டைகளை தட்டுமாம். அப்ப செட்டைகள், புறா எப்படி உட்கார்ந்தா செட்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அப்படி அடிக்கும் போது சாம்பல் எல்லாம் புறா மேல வந்து விழுமா, மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குமாம். சூரியன் அதில் படும் பொழுது எல்லா கண்களுக்கும் அதனுடைய சிறகுகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டதாய் காட்டுவாராம். பசும்பொன் இறகின் சாயலாய் காண்பித்து கொடுப்பாராம். காலம் முழுதும் அடுப்பிலே சாம்பலுக்குள்ள இருக்கிற புறாவாய் இருந்தாலும் என் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்குமானால் எந்தெந்த கண்கள் எல்லாம் சாம்பலுக்குள் கண்டதோ அதே கண்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகாய் பசும்பொன் இறகுகளின் சாயலாய் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவாராக. ஆண்டவரது ஆசீர்வாதம் வைப்பாராக. சாம்பலுக்குள் இருக்கிறவனை சிங்காரமாய் மாற்றுகிறவர், நெருக்கத்தில் இருக்கிறவர்களை விசாலத்தில் நடத்துகிறவர். சிம்சோன் என்றால் சூரியனை போல. இருக்கீங்களா? நல்லா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மனோவாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் மனோவை ரொம்ப பிடிக்கும்னா, அவன் மனைவிக்கு தான் தரிசனமானார், குஞ்சாதிக்கு தான் தரிசனமானார், புருஷனுக்கு இல்ல. ஆனா மனைவி ஓடி வந்து புருஷன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு தரிசனமானார். புருஷன் சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் தரிசனமான அடுத்த முறை வந்து சொல்லுங்கிறார். அடுத்த முறை தரிசனமாகுது, பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த முறை கர்த்தர் மனோவருடைய மனைவிக்கு தான் தரிசனமானார். ஆனா மனோவருடைய மனைவி ஓடி வந்து புருஷனிடத்தில் சொல்ல, இருவரும் ஒருமித்து தரிசனம் பார்த்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. புருஷனும் பொஞ்சாதியும் ஒருமித்து தரிசனம் பார்த்தவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஸ்பிரிச்சுவல் வேவ்லென்த்.
கணவனும் மனைவியும் ஒருமித்து தரிசனம் பார்க்கிற அனுபவம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஒரு வீட்டுல புருஷன் ஜெபிச்சா மனைவி ஜெபிக்காது, மனைவி ஜெபிச்சா புருஷன் ஜெபிக்க மாட்டார். இந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு போவோம், அந்த ஐயா பைபிளே எடுக்க மாட்டாரு. இருக்கீங்க. அது என்ன ஆவின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பார்வோனின் ஆவி. ஏன் அதை பார்வோனின் ஆவி சொல்றேன்னா, அவன் சொல்லுவான், மோசே சொல்லுவான், நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவி புருஷன்மார்களும் மிருக ஜீவன்களும் நாங்கள் எல்லாம் 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்திலே கர்த்தர் எங்களை ஆராதிக்க சொன்னார். ஆனா பார்வோன் திரும்ப சொல்லுவான், புருஷர்கள் எல்லாம் போகட்டும், ஸ்திரீகள் எல்லாம் இருக்கட்டும். இருக்கீங்களா? இல்லையா? அடுத்த வாதை தாக்கின பின்பு நாங்களும் எங்கள் புருஷர்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் பிள்ளைகளும் 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்துல ஆராதிக்க சொன்னார். அடுத்த வாதை வந்தவனே, சரி சரி சரி, புருஷர்கள் ஸ்திரீகள் போகட்டும், பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டும். அடுத்த வாதை வரும்போது, சரி சரி, புருஷர்கள் போகட்டும், ஸ்திரீகள் போகட்டும், பிள்ளைகள் போகட்டும், மிருக ஜீவன்களா இருக்கட்டும். இல்லை, நாங்களும் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்திலே கர்த்தர் எங்களை ஆராதிக்க சொன்னார். சொல்ல மாட்டீங்களே? புருஷன் வந்தா ஸ்திரீ வராது, ஸ்திரீ வந்தா புருஷன் வராது, 2 வந்தா பிள்ளை வராது. இது என்ன ஆவி? பார்வோனின் ஆவி. வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நீ உன் வீட்டாரும் இந்த ஆசீர்வாதத்தை உங்க வீட்டு மேல வைப்பாராக. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிற. அல்லேலூயா. அது நெருக்கம் அல்ல, அது விசாலத்தில் நடத்தும். சொல்லுங்க சிம்சோன். சொல்லுங்க சிம்சோன் என்றால் சூரியனை போல 15 நியாயாதிபதிகளுக்குள் யாருக்கும் இல்லாத அபிஷேகத்தை கர்த்தர் சிம்சோனுக்கு வைத்தார். யெகூக்கு இல்ல, ஏகூத்துக்கு இல்ல, ஒத்னியேலுக்கு இல்ல, இருக்கீங்களா, எப்தாக்கு இல்ல, இப்சானுக்கு இல்ல, இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்றை கர்த்தர் வைத்தார். இல்லாத ஒன்றை கர்த்தர் வைத்தார். இருக்கீங்களா இல்லையா? பலத்தின் ஆவி. ஆவியானவர் தானா இறங்குவாராம். தமிழ்ல இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்தில் the spirit of the Lord comes upon him. ஆனா மூல பாஷையில ஆவியானவர் அவனை அட்டாக் பண்ணுவாராம். சின்ன பசங்க விளையாடுறீங்க பாத்தீங்களா? அட்டாக் இப்படி நிக்கும். இருக்கீங்களா இல்லையா? ஆவியானவர் அவனை அட்டாக் பண்ணுவாராம். ஆவியானவர் அவனை அட்டாக் பண்ணார்னா அவனுக்கே தெரியாதா எங்க இருந்து அந்த பலன் வருதுன்னு. அல்லேலூயா. ஆனா சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் நெருக்கத்தை உண்டாக்கியது. ஒன்று, அவன் ஒரு அந்நிய பெண்ணை, பெலிஸ்திய பெண்ணை விரும்பினான். 2வது, சிங்கத்தில் இருக்கிற அந்த தேனை புசித்தான். நசரே விரதம் பெற்றவன், தகப்பனுக்கும் தாய்க்கும் அதை மறைத்தான். 3வது, ஒரு வேசியினிடத்தில் போனான். இதெல்லாம் சின்ன சின்ன பிழைகள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழக்க வைக்குது, நெருக்கத்தை உண்டாக்குது. கடைசியில பாருங்க, அவன் நெருக்கப்பட்டான். கவனிக்கிறீங்களா? சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒரு நரியினுடைய வாளை பிடிக்கிறது கஷ்டம், இன்னொரு நரியுடைய வாளை பிடிக்கிறது கடினம். 2 வாளை பிடித்து கட்டுகிறது கடினம். நடுவில் ஒரு தீப்பந்தத்தை வைத்து அனுப்புகிறது கடினம். நரியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமானது. நரி துரத்துதுன்னா, நீங்க நரி துரத்துனீங்கன்னு ஓடுனீங்கன்னா உனக்கு முன்ன நரி ஓடிட்டு முன்னால் வந்து நிக்குமா? இருக்கீங்களா இல்லையா? அவ்வளவு நரி. இருக்கீங்களா இல்லையா? ஒரு நரியுடைய வாழை பிடிக்கிறது கஷ்டம், இன்னொரு நரியுடைய வாழை பிடிச்சி கட்டி நடுல தீப்பந்தத்தை வைத்து பெலிஸ்தியருடைய வெள்ளாண்மைக்குள்ள விட்டவன். அப்பனா யோசிச்சு பாருங்க, நரியை பிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை நரி? 300 நரி, 150 தீப்பந்தம் வைத்து அனுப்புகிறான். எப்பேற்பட்ட பலன் உள்ளவன் பாருங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்ககிட்ட காசை வாங்கிட்டு எப்ப வாங்கினான்னு கேட்டானே, அவன் யாரு? கையெழுத்த போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்களே, அது யாரு? முன்னால சிரிச்சி பேசிட்டு பின்னால வைக்கிறாங்களே ஒண்ணு, அது யாரு? உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு பின்னால உங்களுக்கே குழி தோன்றாங்களே, அது யாரு? சொல்லுங்க. முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணு பேசுறாங்களே, அது யாரு? இப்ப சொல்லுங்க, நரி எங்க பாத்திருக்கீங்க? பக்கத்திலே இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. நரியினுடைய, நான் சொல்லுகிறது பிசாசின் தந்திரம். அது ஒரு நரி. சொல்ல மாட்டீங்களா? நரியினுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு பலன், நரியை கட்டுகிற தந்திரத்தின் ஆவிகளை கட்டுகிற இப்படி ஒரு பலன் உள்ளவன், இப்படி ஒரு பலன் உள்ளவன். சிம்சோன் என்றால் சூரியனை போல. யாரோட சேர்ந்தான்? தெலிலால். தெலிலால்னா வீக்குன்னு அர்த்தம். தெலிலால் என்றால் வீக்குன்னு அர்த்தம். எங்கே இருந்து வருகிறாள்? சோரேக். சோரேக் என்றால் திராட்சரசம் ஆலை செய்கிற இடம். திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது. நசரேய விரதம் பெற்றவன்.
பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் சேர்ந்தது தப்பான சேர்க்கை. யாரோட சேர்ந்தான்? தெளிலால். பலனுள்ளவன் அதை காட்டிலும் பலனுள்ள ஆளோட சேரணும். நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா உன்னை விட நல்லா ஜெபிக்கிற ஆளு, பரிசுத்தமா இருந்தால் உங்களை விட பரிசுத்தமுள்ள ஆளு. சொல்ல மாட்டீங்களே, உங்களை விட விசுவாசத்தில் அதிகமாய் நடக்கிற ஆளு, உங்களை விட அதிகமாய் கர்த்தருடைய கிருபையில வளர்ந்த ஆளு. சொல்லுங்களேன், நீ யாரோட டிராவல் பண்ற? நீ சேர்ந்தது தப்பு. யாரோட? தெளிலால். வீக். எங்க இருந்து வர? பேக்ரவுண்ட் பார்க்கணும். பேக்ரவுண்ட் பாத்தியா? பார்க்கல. எங்க இருந்து வர? சோரைக், திராட்சரசம் ஆலை செய்கிற இடத்திலிருந்து வருகிறாள். அதையும் பார்க்கல. சேர்ந்தான். 3 முறை வஞ்சித்தாள். 4வது முறை உண்மையை சொன்னான். தலைமுடி சிரைக்கப்பட்டது, கண் குருடாக்கப்பட்டது, தரிசனத்தை இழந்தான், கோட்டையில கட்டி தொங்க விட்டிருக்கிறான். கவனிங்க, இயேசுவை காட்டி கொடுத்தது 30 வெள்ளிக்காசு, யோசேப்பை வித்தது 20, இயேசுநாதரை காட்டி கொடுத்தது 30. இவனுக்கு மட்டும் எவ்வளவு வேலை தெரியுமா? நீ அவனை பிடித்து கொடுத்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 1100 1100 1100 1100. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அப்போ தெளிலாளுக்கு எத்தனை 1100 வெள்ளிக்காசு வந்திருக்கணும்? அவ்வளவு 1100 வெள்ளிக்காசு வாங்கிட்டு சீஃப் கெஸ்டா ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து சிரிக்கிறா. ஒருத்தர் நிர்வாணமா கண்ணை இழந்து, தரிசனத்தை இழந்து, பலத்தை இழந்து தொங்கிட்டு இருக்கிறான். சிங்காசனத்துல கர்த்தரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏய் சிம்சோனே, கொஞ்ச நேரத்துல வாழ்க்கை முடிய போகுது, தோல்வியோட முடிக்க கூடாது. நெருக்கத்தில் மாட்டிக்கொண்டாய், நெருக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். கடைசி நிமிஷம் கூட வாழ்க்கையினுடைய முடிவு நெருக்கமா இருக்க கூடாது. உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும், உன் முடிவு ஜெயமா இருக்கணும், உன் முடிவு மகிமையா இருக்கணும். சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். கோடி தூதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பூமியில நான் தான் அனுப்பினேன், ஒரு நோக்கத்தோட அனுப்பினேன். தோல்வியோட முடிக்க கூடாது, நீ ஜெயத்தோட முடிக்கணும். நெருக்கத்தோட அல்ல, விசாலத்தோட முடிக்கணும். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கூப்பிடுவானா 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 கூப்பிடுவானா? இப்ப என் தாசன் கூப்பிட்டா நான் கட்டவிழ்ப்பேன் ஒரு அபிஷேகத்தை, நான் கட்டவிழ்ப்பேன் ஒரு பலனை. விழுந்தாய், நெருக்கப்பட்டாய், சத்தமிட்டு கூப்பிடு, கூப்பிட்டு பார், உன் நெருக்கம் நீங்கும், முடிவு ஜெயமாய் இருக்கும், முடிவு மகிமையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். முடிவு நெருக்கமா இருக்க கூடாது, முடிவு கர்த்தர் உங்களை அப்படி வைப்பாராக. 1 சாமுவேல் 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி, அதற்கு சவுல், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். நெருக்கப்பட்ட சவுல் முதல் ராஜாவாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். முதல் ராஜா கழுதையை தேட போனான். கண்டது தீர்க்கதரிசியை. போனது எதுக்கு? கழுதையை தேட. சாலிம் நாட்டையும் சலிசா நாட்டையும் பென்யமின் நாட்டையும் உருவ கடந்து 4 நாட்டுக்கு போனான். நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் ஒரு நாய் காணாமல் போனா, ஒரு டாக் நீங்க வளர்த்த நாய் காணாமல் போனால் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போவீர்களா? சென்னையிலிருந்து செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் போவீர்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? சென்னையிலிருந்து செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் தாண்டி அதுக்கப்புறம் விழுப்புரம் போவீங்களா? ஏங்க விழுப்புரம் வரைக்கும் வந்திருக்கீங்க? எங்க நாய் ஒன்று காணாமல் போச்சுதுங்க, தேடி வந்திருக்கேங்க. 2 தெரு கூட தேட மாட்டோம். எங்க வீட்டில் ஒரு டாக் ஒன்று வளர்த்தேன். அது சிப்பிப்பாறை குட்டி டாகு. அது எப்படியோ வெளியே போயிடுச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. என் மகன் ஒவ்வொரு வீடா போய் கேட்குறான், தெரு தெருவா போய் கேட்குறான், சத்தமிட்டு கூப்பிடுறான், எங்கேயாவது இருந்தால் ஓடி வருமானு. 4 தெரு தேடினா, ஃபீல் ஆனா, ஒரு 3 நாள் டவுன் ஆனா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டான். அது காமன். ஆனா காணாம போன கழுதைக்காக 4 நாட்டுக்கு போயிட்டான். 4வது நாட்டுக்கு போனவனே தான் ஞாபகம் வருது, தகப்பனுக்கு கழுதையின் மேல் இருக்கிற கவலை விட இப்ப நம்மளை குறித்த கவலை கூடல. சரிவா திரும்பி போகலான்றான். அப்பதான் வேலைக்கார சொல்றான், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எஜமானுக்கு தெரியல தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு, வேலைக்காரனுக்கு தெரியுது தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு. தான் முதல் பேர்சபா வரைக்கும் தீர்க்க தரிசனம் வரைக்கிற. அப்ப தீர்க்கதரிசிகள் ரொம்ப பார்க்கிறது கஷ்டம், ரொம்ப ரேர். சாமுவேல் மட்டும்தான் ஒரு பிரதான தீர்க்கதரிசி. ஆனா இவனுக்கு தெரியல. சரி வா போலாம் அப்படின்னும் போது, என்னிடத்துல கொடுக்க ஒண்ணுமே இல்லையே, காணிக்க கொடுக்க ஒண்ணுமே இல்லைங்கிறான். தெரியுது சவுலுக்கு, ஒரு தேவ மனுஷனை பார்த்தா வெறுங்கையோடு போக கூடாதுன்னு. வேலைக்கார சொல்றான், என் கையில 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குங்கிறான். எஜமான் கையில இல்ல, வேலைக்காரன் கையில இருக்கு. யூஸ்வலா நான் மார்னிங் பீச் வாக், பிரேயர் வாக் பண்ணுவேன். அது என்னுடைய ரெகுலராக சென்னைக்கு கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆண்டர் சொன்னது. ஐ யூஸ் டு டூ தட் ஏர்லி மார்னிங். ஒரு 4:30, 5 o'clockலாம் இருண்டு கிடக்கும். அப்போ நிறைய பேர் பாவம் படுத்திருப்பார்கள் பீச்சில். நம்ம பார்த்துருப்பீங்களான்னு தெரில, நிறைய பேர் படுத்திருப்பார்கள்.
அது பார்க்கறதுக்கு ரொம்ப அது அவங்களுக்கு பழகி போச்சு போல. நானும் ஆச்சரியமாய் பார்ப்பேன். சரி, வீடு இருந்தாலும் அங்கே தான் படுப்பார்கள் போல. திடீர்னு சில்லுன்னு குடிச்சா சளி பிடிக்குது, மண்டை வேர்த்தா தலைவலி வருது, எங்கேயோ தண்ணி மாறிச்சுன்னா நமக்கு உடம்பு சிக்காயிடுது. ஆனால் இதுங்களுக்கு ஒரு நோயும் வரதில்லை. எங்கிருந்து தான் வருது இம்யூனிட்டி பவர்னு தெரில. இத்தனைக்கும் நம்ம வீட்டில் சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், எல்லாம் நம்ம ஒன்றுத்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, பிரித்து மேயிறோம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு பார்த்தா இருக்கீங்களா, ஏனோ ஒன்று பிரதர் நடக்கவே முடியல, ஏதோ ஒன்று கூடையே வருது, உங்கள் உடம்பு தான் கூட வரும். எனக்கு உடம்பு உட்கார முடியல, எலும்ப முடியல, மூட்டெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, தூங்கி எழுந்தா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. 1008 பிரச்சனை நமக்கு தான் வருது. காலை எல்லாம் சொல்லுங்க. 40 வயதுல இருந்த பலன் 45 வருடம் கழித்து 85லும் அதே பலனை கத்தர் கொடுத்தார். யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் கத்தர் வைத்தார். உங்களுக்கு அந்த பலனை கத்தர் கொடுப்பாராக. எல்லாம் சொல்லுங்க. காலை அப்பப்ப இதெல்லாம் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். எல்லாம் சொல்றதுல கன்ஃபஸ் பண்ணுங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகை போன்ற பலன், கால் மான் கால், குதிரை போல் வீரியம் கொண்டு ஓடுவேன். சத்தமா சொல்லுங்க. பிகமோத்துக்குண்டான பலன். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கத்தர் நம்ம தலை மேல வைப்பாராக. என் தலை மேல வைப்பாராக. என் தலை மேல ஆமீன் சொன்னீங்க, உங்க தலை மேல வைப்பாராக. அல்லேலூயா. இதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணுங்க. வியாதி வராது, பலவீனம் வராது, பலன் கொடுப்பார், ஜெயமாய் நடத்துவார், ஆரோக்கியமா வைப்பார், ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். எங்க அப்பாக்கு சக்கரை, எங்க அம்மாக்கு சக்கரை, எங்க தாத்தா பாட்டிக்கு சக்கரை, இந்த சைடுல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு சக்கரை, குடும்பத்துக்கே சக்கரை. இருக்கீங்களா இல்லையா? இயேசு நாமத்தில் அது கிட்ட வரக்கூடாது. அது முறிக்கப்படுவதாக, தொப்புள் கொடி அறுக்கப்படுவதாக. எனக்கும் என் தலைமுறைக்கு கிட்ட ஒட்டக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். நெருக்கம் நீங்குவதாக. இங்க பாருங்க, யோசேப்பு யாருக்கு பிறந்த பிள்ளை? யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை, ராகேலுக்கு பிறந்த பிள்ளை, எத்தனுக்கு பிறந்த பிள்ளை, ஏமாற்றுகிறவனுக்கு பிறந்த பிள்ளை. சகோதரனை ஏமாத்தினான், 2 முறை வஞ்சித்து போட்டான். கரெக்டா இல்லையா? நல்லா சொல்லுங்களேன். மாமனார் வீட்டுல அங்க ஒரு கூத்து பண்ணான். இருக்கீங்களா இல்லையா? 4 கல்யாணம் பண்ணான், 12 பெற்றெடுத்தான். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். எல்லாம் நடந்துச்சு. மந்தைகள் எல்லாம் வைத்த புள்ளியும் கருப்பும் வரிமுள்ளதெல்லாம் பலமுள்ளதெல்லாம் தன் பட்சமாய் சேரமரைக்கும் புண்டை மரத்தையும் பாய் மரத்தையும் அர்மன் பட்டையும் தண்ணில விட்டு குடிக்க கொடுத்தான். இதெல்லாம் கத்துக்கிட்டான். டெக்னிக்கலி சவுண்ட் ஆயிட்டான், தந்திரமாயிட்டான், சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டான். அப்பேற்பட்டவனுக்கு பிறந்த பிள்ளை தான் யோசேப்பு. அவங்க அம்மா யாரு? ராகேல். ராகேல் சும்மா நினைக்கிறீங்களா? சொந்த சகோதரி அற்பமா எண்ணினாள். எந்த அளவுக்கு அற்பமா என்ன தெரியுமா? இப்ப நான் தான் ராகேல், அண்ணன் தான், கோச்சிக்காதீங்க அண்ணா, அண்ணன் தான் லேயல்னா. இங்க பாருங்க, நான் உங்களை அற்பமா என்ற கத்தர் உங்களுக்கு ரூபனை கொடுக்கிறாரு, சிமியோனை கொடுக்கிறாரு, லேவியை கொடுக்கிறாரு, யூதாவை கொடுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு நான் உங்களை அற்பமா என்ற, மத்தவங்க நம்மள அற்பமா என்ன கத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப அற்பமா என்றது நல்லது. 4 பேர் உங்களை அற்பமா பாக்குறாங்கன்னா கத்தர் அனுமதிக்கிறாருன்னா ஆசீர்வாதத்தை எழுதுறாருன்னு அர்த்தம், ஒரு தலைமையில வைக்கிறாருன்னு அர்த்தம். புரிந்தல ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு சிலர் உங்களை அற்பமா எண்ணுவாங்க, நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் அடையாளம். அவங்க கண்ணுக்கு முன்ன கத்தர் உயர்த்தி வைக்கும்படிக்கு சொல்லுங்களேன். அதுக்கப்புறமா ராகே சொல்ற 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பொறாமை கொண்டால் செத்து போறேன்னு சொன்னா. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல வழக்கு தீர்த்தால், போராட்டம் பண்ணா. அதே சாப்டர்ல தகப்பனுடைய சொர்பங்களை திருடி கொண்டு வந்தால், பொய் சொன்னா, ஸ்திரீகளுக்கு வழிபாடு, பொய் சொன்னா, திருடுனா, பொறாமை கொண்டா, வழக்கு தீர்த்தா, உடன்பிறப்போட போராட்டம் பண்ணா, அற்பமா என்னன்னா இவ்வளவு சேட்டை பண்ணா பிறந்த பிள்ளை யாரு? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன், ராகேலுக்கு குறித்து டெஃபினிஷன் கொடுத்தேன். 2 கேரக்டரும் ஒண்ணு கூட யோசேப்புக்குள்ள ஒட்டல. ஒட்டல, இங்க ஒட்டல, இங்க ஒட்டல, இங்க ஒட்டல, இங்க ஒட்டல. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிறார். சந்ததி அப்படி வைப்பாராக, நம்மை அப்படி வைப்பாராக. தாய்க்கும் தகப்பனுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்பாவம் கிட்ட வரக்கூடாது. உன் குடும்பத்தில் அதெல்லாம் நெருக்கத்தை உண்டாக்கும். கர்த்தர் உங்களை விசாலத்தில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல யோசிப்பு, எனக்கு இருக்குதே 10 சகோதரர்கள், என் தலையெழுத்து வந்து வாச்சானுங்க பாரு சொன்னாரா? உனக்கு இருக்கிற ஒரு அண்ணனை குறித்து நீ 4 பாட்டு பாடியிருப்ப, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி குறித்து 10 பாட்டு பாடியிருப்பீங்க. எனக்கு வந்து வாச்சது பாரு, ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, ஒரு அக்கா ஒருத்தி இருக்காளே. எத்தனை பேருக்கு நீங்க செல்போன்ல போன் பண்ணி அடிச்சு விட்டுருப்பீங்க. நான் பிராக்டிகலா பேசுறேன். இருக்கீங்களா இல்லையா? ஒரு இடத்துலயாவது தன்னுடைய ரூபனை குறிச்சோ, சிமியோனை குறித்தோ, லேவிய குறித்தோ, யூதாவை குறித்தோ, காத்த குறித்தோ, நப்தலிய குறித்தோ, சிமியோனை குறி யாரை பத்தியாவது
ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணானாங்க. சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கிறான். பானபாத்திரக்காரன் சுயம்போகி, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா சொன்னானா? சரி அதை விடுங்க. நல்ல புருஷன் போர்த்திபார் இருக்கீங்களா இல்லைங்களாங்க, கவர்மெண்ட் வேலையில் உட்கார்ந்துருக்கிறான், பெரிய ஜாப்ல உட்கார்ந்துருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான். ஆனா அவனுக்கு அவளுக்கு அவ புருஷன் மேல கண்ணு இல்ல. பாவம், நானே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கிறேன். கரெக்டா இல்லையா? யோசிப்பு ரொம்ப பாடுபட்டு வந்திருக்கிறான். இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களாங்க? இப்பதான் கொஞ்சம் வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப நாளா வேலை இல்ல. இருக்கீங்களா? அடிமையா வந்தாலும் ஒரு வேலையில உட்கார்றான். விசாரணைக்காரன கத்த கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வைக்கிறாரு. இருக்கீங்களா இல்லைங்களா? சாதாரணமா உள்ள வந்தா ப்ரொமோஷன் கிடைச்சதா இல்லையா? கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிறான். அதுக்குள்ளே அந்த பொம்பளை இவன் மேல கண்டு வச்சிட்டா. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? தாயின் அன்பு இல்ல, தகப்பனின் அன்பு இல்ல, உடன்பிறப்பின் அன்பு இல்ல, ஒரு மாயமான அன்பு வருது. அதையும் கிழிச்சு தூக்கி போட்டு இவனுக்கு பிரச்சனையே வஸ்திரம் தான். அவங்க அப்பா கொடுத்த பலவர்ண வஸ்திரம். அல்லேலூயா. இந்த பொம்பளையும் அவன் வஸ்திரத்தை தான் பிடிச்சி இழுக்கிறான். அவனே வஸ்திரம், இந்த வஸ்திரத்தால நான் எவ்வளவு பாடுப்பா. இருக்கீங்களா? குளிர போடும்போதும் வஸ்திரத்தை தான் உரிறாங்க. இவ்வளத்தையும் தாண்டி வரான். சரி, சிறைச்சாலையில் வந்துட்டான். எப்பா இவ பானபாத்திரக்காரன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், சுயம்போகி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கரும்புள்ளி இருக்கு. இந்த மனுஷன் ஏன்ட்ட உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஆக்சுவலா அந்த எனக்கு போக்சோ சட்டத்தில் தூக்கி என்ன போட்டாங்க. கரெக்டா இல்லைங்களாங்க? ஆனா ஒரு இடத்துல கூட நான் நிரபராதி, நான் நல்லவன், நான் அந்த பொம்பளை எட்டி கூட பார்க்கல, அந்த பொம்பளை தான் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தா, நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு என் ட்ரெஸ்ஸை யோசிச்சிருப்பான். ஜெயில வந்துட்டு யோசிச்சிருப்பான், தெரியாம அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அதான ப்ரூஃப். அந்த ஒரு வஸ்திரம் தான் அவனுக்கு ப்ரூஃபே. அதை வச்சுதான் அவன் குற்றம் சாட்டுறா. யோசிப்ப தப்பு பண்ணாதவன் யோசிப்பான் இல்லையா? அந்த வஸ்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா கூட ப்ரூஃப் இல்ல, ஆனா அதை வச்சுதான் அவனுக்கு குற்றம் சாட்டுறான். எத்தனை யோசிச்சிருப்பான். ஆனா அப்படி ஒரு இடத்துல அது போர்த்திபாருடைய மனைவிய பேரை கெடுக்கல. சரி, கவர்னர் ஆக்கிட்டார், சிங்காசனத்துல உட்கார வச்சாரு, உட்கார்ந்துட்டான். போர்த்திபார் பார்த்திருப்பாளா? அவன் இவளை பார்த்திருப்பானா? சத்தமா சொல்லுங்களேன். நினைச்சா என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல கூட அவள் செய்த குற்றத்தை சுட்டி காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. சொல்ல உரிமை இருக்கு. இப்ப தெரிஞ்சா ஏன் நம்மள கவர்னர் ஆக்காம வச்சிருக்கிறாரு? நான் சொல்றது பிராக்டிக்கலா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் நம்ம அந்த பொசிஷன்ல அளவுக்குலாம் கர்த்தர் உயர்த்தாம வச்சிருக்கிறாரு? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய உயர்வு எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உயர்வு அவன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் தாண்டி தேவ சாயல் தான் அவனை உயர்த்துகிறது. புரிந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ சாயல் நெருக்கத்தை மாற்றும். எது நெருக்கத்தை மாற்றும்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்களை நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தில் நடத்துவாராக.